உள்ளவர்களாக நாம் இருப்போம். பாஸ்டர் சொன்னது போல் எதற்கும் பயப்படாமல் கர்த்தரையே நம்ம நம்பி இருப்போம். கர்த்தரை நேசித்து வாழ்கிற ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் உலகத்தை நேசித்தோம், ஜாதி ஜனங்களை நேசித்தோம்னா இன்றைக்கு உங்களை வேறு பிரித்திருக்கிறார். கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார், வெட்டி எடுத்திருக்கிறார். அவரை நேசித்து வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை. உள்ளங்கரத்திலே அவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்களித்த தேவன் அவர் கடைசி வரலும் நமக்கு உண்மையாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுதும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதத்தின் புஸ்தகம் 138ஆம் சங்கீதம், தாவீது எழுதின சங்கீதம் அது. அதிலே 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. உமது கிருபையின் நிமித்தம், உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். கர்த்தருக்கு பணிகிறாரு, அப்புறம் துதிக்கிறாரு. 3வது, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி, கர்த்தர் மகிமைப்படுத்தி. கண்களை முடிச்ச வேண்டும். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னவன். அப்பா, எங்கள் மேல் அன்பு வைத்து ஆண்டவரே எங்களை நீர் நடத்துகிறீர். அப்பா, கண் சொருகி போன குருடனை போல இருந்தோம், ஆனால் கர்த்தர் எங்கள் கண்களை திறந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலையும் வாசிக்கப்பட்ட வேத பகுதியை நீர் எங்களுக்கு பிட்டு போஷியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதத்தில் ஒரு அருமையான போன வாரத்திலையும் இதே சங்கீதத்திலிருந்து தான் நாம் தேவ செய்தியை கேட்டோம். என்ன கேட்டோம்? கர்த்தர் எனக்காக. அதே சங்கீதத்திலிருந்து தான் கர்த்தர் இன்னொரு வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதை மகிமைப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய வார்த்தையை. எவ்வளோ ஆண்டவர் படைச்சிருக்கிறார். இந்த பூமியில் வானத்தை படைச்சிருக்கிறார், பூமியை படைச்சிருக்கிறார். பூமியில் பார்க்கும் பொழுது காற்றையும் கடலையும் உண்டாக்கியிருக்கிறார். பிறகு மலைகளையும் பள்ளங்களையும் உண்டாக்கியிருக்கிறார். சகல விதமான ஜீவராசிகளை உண்டாக்கியிருக்கிறார். மனிதனை உண்டாக்கியிருக்கிறார். தூதர்களை எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஆண்டவர் எதை மகிமைப்படுத்தியிருக்கிறாரா? அந்த வார்த்தையே நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க மகிமைப்படுத்துங்க. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருடைய நீங்க மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க, பக்கத்துல, இந்த பக்கத்துல பார்த்துன்னு சொல்லுங்க. சொல்லுங்களேன். வாயில் வந்து பொண்ணு கொட்டிடுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். எப்படி மகிமைப்படுத்துறது? அதை குறித்து தான் இன்னைக்கு தேவ செய்தி. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அதே நேரத்தில் அவமதிக்க கூடாது, தரையில போட்டுறக்கூடாது. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்னு சொன்னார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்க அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். ஆனால் எப்படி மகிமைப்படுத்துகிறார்? தேவனுக்கு சோதனை 3
காரியங்களை இன்றைக்கு தேவ செய்தியாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிப்போம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது. ஃபர்ஸ்ட் சொல்லும் பொழுது பொண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். கோல்டு இல்லையா, கோல்டுக்கு இங்கே அவர் சொல்லுவார். 2 ஓமைகளை சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை அதுக்கு ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். ஒன்று பொன்னை குறித்து சொல்லுகிறார், இன்னொன்று தேனை குறித்து சொல்லுகிறார். ஒரு ஆபரணத்தை குறித்து சொல்லுகிறார், ஒரு உண்ணுகிற உணவை குறித்து கர்த்தருடைய வார்த்தை ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பொன் முதல்ல வாசிக்கிறோம். அவைகள் மிகுந்த பசும் பொன்னிலும், மிகுந்த பசும் பொன், மிகுந்த பசும் பொன் இல்லை, மிகுந்த பசும் பொன் சொல்ல பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து அந்த ஃபர்னஸில் போட்டு அப்படியே உருக்குவாங்க. அதை உருக்கி அதில் இருக்கிற அந்த களிம்புகளை எடுப்பாங்க, நீக்குவாங்க. போது அது சுத்த பொண்ணாக அதை எடுத்து மறுபடியும் உருக்குவாங்க. அதை உருக்கும்போது இன்னும் அதிலிருந்து அந்த ட்ராஸ் எல்லாம் வெளியே வரும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து போடுவாங்க. அதுக்கப்புறமா தான் அது என்ன மாறுதுன்னா மிகுந்த பசும் பொண்ணாக மாறும். அப்போஸ் பியோர் கோல்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பியோர் கோல்டுக்கு இந்த வசனங்கள் ஒப்பிடப்படுகிறது. எப்படி ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டால், பொண்ணை நீங்கள் சாதாரணமாக பொண்ணை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஜனங்க எல்லாரும் எதை விரும்புவாங்க? பொண்ணை வந்து அந்த கோல்டை எடுத்து அதை என்ன பண்ணணும், அதை வந்து செயினாக போட்டுக்கிறாங்க, கம்மலாக போட்டுக்கிறாங்க, மோதிரமாக போட்டுக்கிறாங்க, அப்புறம் பிரேஸ்லெட்டாக போட்டுக்கிறாங்க, அப்புறம் கொலுசாக போட்டுக்கிறாங்க, அப்புறம் இதுலேருந்து இங்கேருந்து கனெக்ஷன் பண்ணுறாங்க. இல்லை, பாட்டம் டு டாப். ஆண்டவரோட கனெக்ஷன் இருந்தாலும் எங்கே கனெக்ஷன் ஆகிடுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, இப்போ எங்கேயாவது யாராவது பார்த்துறீங்களா இரும்பு சங்கிலியை மாட்டி நிற்கிறவனை, இரும்பு கம்பலை குத்தி நிற்கிறவன்? இல்லையா? யாராவது இரும்புல பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரும்பு வந்து அதுக்குண்டான காரியம் பயன்படுகிறது. ஆனால் தங்கம் அப்படி அல்ல. அது எல்லாராலும் விரும்பப்படத்தக்க ஒன்றாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே தான் தங்கம், சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பேர் இருப்பாங்க? தங்கம் இல்லையா? அவங்ககிட்ட கோல்டு இருக்குதோ இல்லையோ, அவங்க பேர் என்னது? தங்கம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தருங்க கோடீஸ்வரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. கோடி இருக்குதோ இல்லையோ, அவங்க பேர் என்னது? கோடீஸ்வரி. இன்னைக்கு வந்து பேருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, இருக்காது. பேர் வந்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கூட ஆபிரகாம் என்று சொல்லி கர்த்தர் பேரை மாற்றி
ஆபிரகாம் சொல்லும்போது அவன் ஒருத்தருக்கு தகப்பனா இருந்தான். ஆபிரகாம் என்று போகும்போது ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினான். சரிங்களா? ஏன் ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பேரை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதுக்குண்டான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் சேர்த்து, அதனால உங்கள் ஞானஸ்தானம் நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு சூட்டபிளான பேரை ஆண்டவரே எனக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே சொல்லி பைபிளில் ஒரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தின்படி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 விதமான ஆசீர்வாதம் பேருக்கு வேண்ட 2 விதமான ஆசீர்வாதம். ஆபிரகாம் சொல்லும்போது ஜாதிகளுக்கு தகப்பனாய் நீ இருப்பவர ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை கதை கொடுக்குறார் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரகாசம்னு சொல்லி பேர் வைக்கும்போது அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? அவங்க கர்த்தருக்காக ஒரு ஒளி வீசக்கூடியவர்களாக, கர்த்தருக்காக ஒரு உப்பு அவங்க இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பேர் வருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால உங்க பேருக்கு ஏற்றபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் நல்லா ஜெபம் பண்ணி ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க. எந்த ஒரு காரியம் நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். உபவாசம் போட்டு நீங்கள் ஜெபிக்கணும். எந்த ஒரு முயற்சி செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பொண்ணுக்கு ஒப்பிடப்பட்டு இங்கே சொல்லுவார் எல்லாராலும் விரும்பப்படத்தக்கது. இங்கதே வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது என்று அவர் சங்கீதக்காரனை தாவீது சொல்லுகிறார். நீங்க 119 சங்கீதத்திலையும் அதே வசனத்தை நான் வாசிக்க முடியும். 72வது வசனத்தை வாசிப்போம். நலம் என்ன சொல்றாரு? இன்னொரு முறை படிங்க. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பொண்ணை வச்சிருக்கிறவங்க சொல்லணும், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு. எல்லாரும் சொன்னா நல்லா இருக்குன்னு நான் பார்க்குறேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைங்க சொல்லலாம். பிள்ளைங்க மாத்திரம் சொல்லுங்க. எனக்கு நலமா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நலமானதை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் அது விரும்பப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதம் விரும்பப்படத்தக்கது. எப்படி பொண்ணை விரும்புகிறாங்களோ அதுபோல தேவ பிள்ளைகள் எதை விரும்பணுமா? வேதத்தை விரும்பி வாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்பி வாசிக்கிறீங்க? சாதாரணமா வாசிக்கிறது வேற, வேதத்தை சாதாரணமா வாசிக்கிறது வேற. ஆனா வேதத்தை விரும்பி வாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை விரும்பி வாசிக்கிற அந்த அந்த ஒரு நேசத்தை கத்திரத்தில் நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருப்போம், சர்ச்சுக்கு கோயிலுக்கு வருவோம் இல்லையா, பைபிள் கையில் வச்சுருப்போம். நம்ம வச்சிருக்கிற இந்த பைபிள் எப்படி நம்ம நேசிக்கும். அல்லேலூயா. இங்கே தாவீது சொல்றார் பாருங்க. சங்கீதத்தில் 119 119
97வது வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். என்னதான் நாள் முழுதும். இப்போ பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தி இல்லை, அவருடைய செய்கையை அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் உடைய வேதத்தில் எவ்வளோ பிரியமாக இருக்கின்றேன். அந்த பிரியத்தை நான் எப்படி காண்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டா, நாளெல்லாம் அதை நான் என்ன செய்கிறேன்? தியானிக்கிறேன். ஹல்லேலூயா. நாளெல்லாம் அதை நான் தியானம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம நாளெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம கொஞ்சம் செக் பண்ணி, இப்போ நாளெல்லாம் நான் என்ன பண்றேன், என் வேலை என்ன, நான் எப்படி வேதத்தை நேசிக்கிறேன், எப்படி அதை நான் தியானிக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளை கொஞ்சம் அப்படியே செக் பண்ணணும். அதனால தான் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனத்தை நாம் வாசிப்போம். சில பேர் எப்படி நடக்கிறாங்களா? துன்மார்க்கனுடைய சொல்ற ஆலோசனையில் உட்கார்ந்து இருப்பான். நல்லதை கேட்க மாட்டான். நாளெல்லாம் அவனுடைய காரியம் என்னது? துன்மார்க்கன் கிட்டேயே சேர்ந்து இருக்கிறான். நான் உலகத்தாரங்கிட்ட துன்மார்க்கன், குடிக்கிறவன், கொலை பண்ணுறவன், வந்து பொய் சொல்கிறவன், கத்தி எடுக்கிறவன், கெட்ட வார்த்தை பேசுகிறவன், இவன்லாம் தான் அவனுக்கு நண்பன். நம்முடைய நண்பன் எப்படி இருக்கணும்? அப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்குமானால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய நண்பர்கள் எப்படியோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நீ நடக்காத. அப்புறம் 2வது, பாவிகளுடைய வழி இல்லையா? பாவியா இருந்த கர்த்தர் என்னை ரட்சித்தார். பாவிகள் உடைய வழியில நிக்கிறவங்க சில பேர் எங்க நிக்கிறதுனே தெரியாம நின்று இருப்பாங்க. பாவிகள், பாவம் செய்யறவன், தெரிஞ்சு பாவம் செய்வன், தெரியாம பாவம் செய்யறவன், தெரிஞ்சு பாவம் செய்யறவனோடு கூட தோல் கொடுக்கறது. அப்படி இல்லை, நான் பாவிகளுடைய வழியில நான் என்ன செய்ய மாட்டேன்? நிக்க மாட்டேன்பா. 3வது, பரியாசக்காரன்னா யாரு? கிண்டல் பண்றவன் இல்லையா? பரியாச உதடுகள் தகாது. கிண்டல் பண்றவன், ஒரு நீதியான காரியம் ஜபம் பண்ணா அவங்கள பார்த்து கிண்டல் பண்றது, அல்லிய சொன்னா அல்லிய கும்பல்னு சொல்றது, கிண்டல் பண்றோம். மற்றவங்களை என்ன பண்றது? பரியாச உதடுகள் எனக்கு வேணும். பரியாசம் பண்ண நிறைய பரியாச வார்த்தைகள் நிறைய பைபிள் இருக்குது. ஆண்டுக்கு சோதனை. அதனால அவங்க பரியாசம் பண்ணா பரியாசம் பண்ணி போட்டோம், கர்த்தர் பார்த்துப்பாரு. நீ ஜெபம் பண்ணியா? ஜெபத்தை நீ நிறுத்தாத. நீ ஜெபம் பண்றதுக்கு வெட்கப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் பிதாவுக்கு முன்பாக நான் அவனை அறிக்கை பண்ணுவேன். மனுஷனுக்கு முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் பிதாவுக்கு முன்பாக நான் அவனை அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். அதனால நீ ஏன் வெட்கப்படுற? நீ ஏன் பயப்படணும்? ஆண்டவரே சொல்லிட்டாரு அங்க. ஆக நீ துணிஞ்சு நீ செய், உன் ஜெபத்தை நீ ஏறடு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் ஜெபம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் சோதரம். ஏன் ஜெபம் பண்ண மாட்டீங்க? எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஜெபம் பண்ணணும். ஆமென். சபையில ஜெபிக்கணும், வீட்டில் ஜெபிக்கணும், அந்த இடத்துல நீங்க ஜெபிக்கணும். மறைவிடங்களிலே தங்கும் என் புறாவேன்னு சொல்றாரு. புறா கண்ணு பார்த்துருக்கீங்களா? புறா கண்ணு எப்படி இருக்கும்? சின்னதா இருக்குமா? கூர்மையா இருக்குமா? ப்ளூவா இருக்குமா? சரி, புறா கண்ணு ப்ளூவா? பச்சையா இருக்காது, ப்ளூவா இருக்கும். அப்புறம் ரெட் கலர்ல இருக்கும். ஸ்தோத்திரம். ரெட். இப்ப சொன்னீங்கல்ல, அதான் அந்த பதில தான் நான் எதிர்பார்த்தேன். புறா கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? அது எந்த கலர்லனாலும் இருக்கட்டும், ஆனா புறா கண்ணு எப்பவுமே
கலங்கி இருக்கும். அது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஜெபம், கண்ணீரின் ஜெபம். மறைவிடத்தில் தங்கும் என் புறாவே என்று சொல்றார். அப்ப இந்த கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். உன் கண்ணீரின் ஜெபத்தை தேவன் விரும்புகிறார். மணவாட்டியை பார்த்து சொல்றாரு, மணவாளன் இயேசு சொல்றாரு, ஓ என் உத்தமியே, என் புறாவே. பிரைஸ் தி லார்ட். இந்த மணவாட்டி சபை ஒரு புறாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஏன் கேட்டா, புறாவின் கண்கள் கலங்கி இருக்கோ. அது போல ஒரு ஜெபம் இருக்கணும். நம்ம ஜெபம் இருக்கணும். அதிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஜெபம் சொன்னா தலையை குஞ்சிக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஜெபம் சொன்னா ஏஞ்சி போயிடக்கூடாது. ஜெபம் சொன்னா வெக்கப்பட்டு உட்கார்ந்து கூடாது. நீ சபைக்கு தூண். நிமிர்ந்து, தூணை பார்த்தீங்களா, நிமிர்ந்து நிற்கும். ஒரு கட்டடத்துக்கு தூண் எப்படி இருக்கும்? நிமிர்ந்து கம்பீரமா நிற்கும். அது போல நீ சபையில கம்பீரமாய் நிற்கணும். ஜெபம் சொல்லும் பொழுது நீ எழுந்து நின்று ஜெபிக்கணும். கர்த்தர் அதிலே பிரியமா இருக்கிறார். தேவனுக்கு, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள். அல்லேலூயா. சரி, நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன் பாருங்க. இங்கே என்ன வாசிச்சோம் நம்ம? உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன் நாள் முழுவதும். அப்படின்னா அவருக்கு வேலையே இல்லையான்னு கேட்பீங்க. யாருக்கு? தாவீது. அவர் வேலையை செய்யலையா? ஏங்க, ராஜாவுடைய போஸ்ட்ல இருந்து ஒரு பெரிய நாட்டையே ஆண்டு நடத்தினார். ராஜா தெரியுமா? எத்தனை காரியங்கள் இருக்கும் தெரியுமா? நாட்டை காப்பாற்றணும், ஜனங்களை காப்பாற்றணும் இல்லையா? பஞ்சத்தில் அடிப்பணும், ஜனங்களுக்கு காப்பாற்றணும், நல்லது செய்யணும், ரோடு போடணும், லைட்டு போடணும், வேற என்ன போடணும்? எல்லாமே போடலன்னு வச்சுக்கோ, அவன் தலை டமால். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த முறை எலெக்ஷன்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே செய்யணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு எலெக்ஷன் ஜனங்க கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஜனங்களா பார்த்து தேர்ந்தெடுத்து செய்யணும். ஆண்டவர் சோதரம். அன்னைக்கு அப்படி ஆண்டவர் செய்யல. ஆண்டவரே சூஸ் பண்ண ராஜாக்களை தேவனே தேர்ந்தெடுத்தார். இவனை போய் அபிஷேகம் பண்ணுனார். யார? சவுல முதல்ல சொன்னார். கீசின் குமாரனாகிய பெஞ்சமின் கோத்திரத்தான் ஆகிய சவுலை நீ என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ண. அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்பான். ரெண்டாவது சவுல தருனார். ரெண்டாவது என்ன பண்ணாரு? யார் அபிஷேகம் பண்ணாரு? தாவீதை கர்த்தர் அபிஷேக தைலத்தை அவன் மேல ஊற்றினார். இப்படி தேவன் தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். மோசேயை பார்த்து சொல்றாரு, உன் கையை எடுத்து யோசுவாவுடைய தலைமையில வை, உன் ஸ்தானத்திலே அவனை நீ அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. அப்போ தேவன் செய்த காரியங்கள்லாம், ராஜாவா இருக்கட்டும், அவன் ஆசாரியனா இருக்கட்டும், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மகத்தான ஒரு லீடரா இருக்கட்டும், கர்த்தரே அவனை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அந்த மாதிரி தேர்ந்தெடுத்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. தாவீதை பார்த்து சொல்றார் கர்த்தர், நீ என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆடுகள் பின்னாலே அலைந்திருந்த அவனை நான் என்ன பண்ணிட்டேன்? என் ஜனங்களை நடத்தும்படி அவனை மெய்ப்பனாய் தெரிந்து கொண்டேன். ஆமென். தேவனுக்கு மகிமை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நாட்டில் எப்படி எந்த மாதிரி காரியங்கள் நடந்தாலும் சரி, இன்றைக்கு ஊழியக்காரர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்து சபைக்கு தலைவனாய் தேவன் நிறுத்து. அதுக்காக நாட்டை விட்டுட்டாரு, கிராமத்தை விட்டுட்டாரு, ஆனா கர்த்தர் ஊழியத்தை விடல. வேதம் சொல்லுகிறது,
இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஒருவன் ஏற்படுத்த முடியாது. கர்த்தரா ஏற்படுத்தும். கர்த்தருடைய வருகை வரைக்கும் இது நடக்கும். தானா ஏற்பட்டு வந்தான்னா அவன் ஊழியத்துல நிக்க முடியாது, விழுந்துருவான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அழைப்பாரானால் எப்பேற்பட்ட சூறாவளி காற்று அடித்தாலும் புயல் வந்தாலும் கர்த்தருக்காக நிற்பான். அதான் ஊழியங்க. வேலை அப்படி இருந்தது. இந்த வேலை செட் ஆகலன்னா அதை விட்டுட்டு வேற வேலைக்கு என்ன பண்ணிடலாம், போயிடலாம். ஒரு பிஸ்னஸ் அப்படி கிடையாது. இந்த பிஸ்னஸ் செட் ஆயிடுச்சுன்னா, செட் ஆகலைன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேற ஒரு பிஸ்னஸுக்கு போகலாம். ஆனால் ஊழியம் அப்படி அல்ல. இது கர்த்தர் ஏற்படுத்தினது. நீ காலைல கூட பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? தீரே. அது ஒரு ஸ்டான்ஸ் ஆகுது தெரியுமா? என் ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை. இதெல்லாம் பாட்டுலாம் தெரிஞ்சுக்கணுங்க. சும்மா லேட்டாக வந்துட்டேன்னா ஒன்றும் தெரியும். எவ்வளோ டீப்பான பாட்டு தெரியுமா? அதெல்லாம் மனசின் ஆழத்தின் ஆத்மாவிலேருந்து பாடுற பாட்டு. இதெல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்து போது கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சும்மா நம்ம மேலால, அதாவது கிறிஸ்துவத்தில் ஸ்டேஜ் இருக்குது. முதல் ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டேஜ், மூணாவது ஸ்டேஜ், நாலாவது ஸ்டேஜ், 5, 6, 7. நீங்கள் ஒரு ஸ்டேஜை, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதை கிராஸ் பண்ணி வந்தால் தான் ரெண்டாவது போக முடியும். ரெண்டாவது கிராஸ் பண்ணால் தான் மூணாவதுக்கு போக முடியும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இது எது காமிக்குது அப்படின்னு கேட்டால், அவரை நேசிக்கிறதான அந்த அன்பு. இதை குறித்து நான் வேத பாட வகுப்பில் நான் எடுப்பேன். அந்த அன்பு எப்படிப்பட்டது? எல்லாமே ஒரே மாதிரியா இருக்காது, ஷாலோவா. அன்பு மாறும், அந்த நிலை மாறும். அந்த நிலைக்கு உன்னை கர்த்தர் அழைத்து கொண்டு வருவார், நிறுத்துவார். அப்போ நீ பூரண மனவாட்டியாய் இருப்பாய். ஆமென் சொல்லுங்க. தடுமாறுகிற அன்புன்னு இருக்கு. ஆரம்ப அன்பு, தடுமாறுகிற அன்பு, நிலைத்திருக்கிற ஒரு அன்பு, முதிர்ச்சி பெற்ற ஒரு அன்பு. இதெல்லாம் அன்புல பல ஸ்டேஜ். இதெல்லாம் வந்து ஆராதனையில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அது சபை கட்டின பிறகு வேத பாட வகுப்பில் தான் இதை நம்ம என்ன சொல்ல முடியும், ஒவ்வொரு லெசனாக நம்ம டீச் பண்ண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அடுத்தது பாருங்க, 119 அந்த 10வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். படிங்க. சரி, 9, 18, 10 படிங்க. அவைகள் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது அப்படின்னு சொல்றாரு. எவைகள்? இந்த கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்க கையில இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கோடீஸ்வரி. எல்லா பொண்ணும் நீங்க வச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லா கோல்டும் உங்களுக்கு இருக்குது, எல்லா சில்வரும் இருக்குது. ஆமே. இந்த வேதம் சொல்லப்பட்டிருக்குது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இயேசு நாமத்தில் சொல்றேன், உங்ககிட்ட பொண்ணு இருக்குதோ இல்லையோ, உங்ககிட்ட வேதம் இருக்குதா, அது போல. ஆமே. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119 119 72 அநேகம் ஆயிரம் அது நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? படிச்சிட்டோம். இப்போ 1 பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 19 1 பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் எப்படி மீட்கப்பட்டிருக்கோம்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதா? பொண்ணு விரும்பப்படத்தக்கது, ஆனா அதை காட்டிலும் விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? அந்த பொண்ணெல்லாம் பார்க்கிலும் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. நானே விலையேற பெற்ற, விலை கம்மியா இருக்கிற நகையை ஒண்ணு. அல்லேலூயா. நானே விலையேற பெற்றவர். உன்னை காட்டிலும் தரம் குறைந்திருக்கிற பொண்ணை நாயே என்ன போட்டு அழகுபடுத்தணும். அல்லேலூயா. கொடுத்திருக்கிற அழகு போதாதா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இதை கொடுப்பீங்களா, அதை கொடுப்பீங்களா? வண்டி வாங்கி தருவீங்களா, கார் வாங்கி கொடுப்பீங்களா? கேட்கிறவங்க பரலோகத்துக்கு போக மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க எண்ணம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இறுதியம் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுக்கு கொடுத்தாங்க. தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? ஈசாவுக்கு பொண்ணு பார்க்கும்போது அவன் தான் போட்டு விட்டு அனுப்பிச்சுனான். அதுக்கு நீங்க கொடுக்காம இருக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க கொடுக்கவே மாட்டாங்க, கம்முன்னு இருப்பாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க ஆண்டவருக்காக. அல்லேலூயா. சர்ச்சைக்கும் செய்ய மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் செய்ய மாட்டாங்க, யாரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் தனக்கு. சுயம் உட. நீ சுயத்தை உடைச்சின்னா சௌக்கியமா இருப்ப. அல்லேலூயா. மிகுந்த உதாரத்துவம் ஆத்துமா செழிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சும்மாவை எழுதி வச்சாரு. சிலர் கணக்கு பார்ப்பாங்க. நான் இது கொடுத்துட்டேன், அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், கட்சி கொடுக்க மாட்டேன். கணக்கு பார்த்து நீங்க செய்தீங்கன்னா கர்த்தர் கணக்கு பார்த்து உனக்கு கொடுப்பாரு. நீ இவ்வளவுதான் நம்ம செய்திருக்கிற. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கணக்கு பார்க்காதீங்க. அதை பார்த்து கர்த்தருடைய நீதியை விட்டு விலக கூடாது. ஆண்டவர் என்ன நீதி சொல்லியிருக்க அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதை நீங்க செய்யும் போது கர்த்தர் தன்னால ஆசீர்வாதத்தை. நீங்க அப்படின்னா பயப்படுறீங்கன்னு அர்த்தம். பணத்துக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். பணம் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அதை உடைங்க, ஜெபத்துல உடைங்க. அந்த பயத்தை நீக்குங்க, நீக்குங்க. விசுவாசத்தை கையில எடுங்க. ஆமென். நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து. ஆண்டவர் எப்படியும் பிழைக்க வைப்பாரு. ஆனா உனக்குள்ள இருக்க அந்த விசுவாசத்தை தேவன் கவனிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.
உண்டாவதாக. இங்கே சொல்றாரு, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஆமென். புரியுதா? ஆண்டவர் சோதரம் முதல்ல எங்க ஆரம்பிக்கிறாரு? பொண்ணை விரும்புகிற அந்த காரியத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆனா இங்கே பேதுரு சொல், அந்த பொண்ணெல்லாம் காட்டிலும், அந்த வெள்ளியெல்லாம் காட்டிலும் விலையேற பெற்றவன், நீ விலையேற பெற்றவன், நீ விலையேற பெற்றவன். அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற நீ விலையேற பெற்றவன். ஆமென். தேவனுக்கு மகிமை. நம்ம முதல்ல நம்ம யாருன்றது முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் சபைக்கு வரணும். அல்லேலூயா. சத்தியத்தை கேட்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு. அதனால பொண்ணு கம்மல் எல்லாமே போட்டுக்கிறவங்கள நான் குற்றமா பற்ற விரும்பல, இல்லை, சொல்லலை. ஆனால் சத்தியத்தை சொல்லுகிறேன், இதையெல்லாம் காட்டிலும் நீ விலையேற பெற்றவன். ஆமென். தேவனுக்கு மகிமை. அப்படி அந்த ரத்தத்தால் நீ மீட்கப்பட்டிருக்கிறாயே, நீ எவ்வளவாய் கர்த்தரிடத்திலே அன்பு கூற வேண்டும். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழமும் நீளமும் அகலமும் உயரமும் இன்னதென்று அது அளவிடப்பட முடியாததுன்னு சொல்றாரு. We cannot measure the love of God. அவ்வளவு அன்பு. இந்த காரியம் சொல்ற பாருங்க. கர்த்தர் சொல் 4 விதமான சுபாவம். ஃபர்ஸ்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுடைய சுபாவம் என்ன தெரியுமா? நன்மைக்கு தீமை செய்கிற சுபாவம். மிருகத்தினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? தீமைக்கு தீமை செய்யும். நீ ஒரு தீமையை செய்துட்டீன்னா அந்த மிருகம் உனக்கு தீமை தான் செய்யும். ஒருத்தன் வாழைப்பழத்தில் ஊசியை கொடுத்தான்னா யானைக்கு, யானை சுருக்குன்னு குத்திச்சான், அவனை தூக்கி ஒரே அடி அடிச்சிடுச்சு. அது மிருக சுபாவம், தீமைக்கு தீமை செய்யுது. பிசாசுடைய சுபாவம் என்ன தெரியுமா? நன்மைக்கு தீமை செய்கிற சுபாவம். பிசாசு சுபாவம் நன்மைக்கு தீமை செய்வான். ஆண்டவர் அவனை அழகாக தான் முன்னும் நல்லதான் படைச்சாரு. ஆனால் கர்த்தருக்கு அவன் என்ன பண்ணான்? இன்னைக்கும் தீமை செய்கிறான். அது பிசாசுடைய சுபாவம். ஆனால் தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? தீமைக்கு நன்மை செய்கிற சுபாவம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? யாரை குறித்து பார்த்தோம்? ஆண்டவர் சோதரன். முதல்ல வந்து மிருகத்தை குறித்து பார்த்தோம், ஆண்டவரை குறித்து பார்த்தோம், மனுஷனை குறித்து பார்த்தோம். இன்னொன்று என்ன சொன்னேன் நான்? பிசாசு குறித்து பார்த்தோம். அவங்களுடைய சுபாவம் வெவ்வேறுபடுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எந்த சுபாவத்தில் நம்ம இருக்கிறோம்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். சங்கீதம் 18:10 19:10. ரெண்டாவது சொல்றாரு, தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பொண்ணை குறித்து நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, இன்றைக்கு சாப்பிடுகிற உணவாகிய தேனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேன் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தெரியும். தேன் எப்படிப்பட்டது? இனிக்குமா, கசக்குமா, புளிக்குமா? எப்படி இருக்குமா? தேன் எப்படி இருக்கும்? இனிக்கும். நல்ல தேன் எப்படி இருக்கும்? தேன் எப்படி இருக்கும்?
அல்லேலூயா. தேன் எப்படிப்பட்டது? சாப்பிடும்போது அது சுவையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ரெண்டாவது, தேன் வந்து ஆஹ், ஆஹ், என்ன பண்ணுதுன்னா நம்முடைய சரீரத்துக்கு வலுவூட்டக்கூடியதாக அது இருக்கிறது தேன். மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த தேன் மருந்துகளுக்கு பயன்படக்கூடியதாக இந்த தேன் இருக்கிறது. இந்த தேன் எதுக்கு இப்போ ஒப்பிடுறாருன்னா, இந்த வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, சிம்சோனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 14:8-9. சில நாட்களில் அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்தான். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணானா, சிம்சோனு? ஆண்டவர் ஸ்தோத்திரம். இதை சாப்பிட்டு கொண்டே, சில பேர் உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. எப்படி சாப்பிடுவாங்கன்னா, நடந்துக்கினே சாப்பிடுவாங்க. சில பேர் டிவி பார்த்துக்கினே சாப்பிடுவாங்க. சில பேர் மொபைலை பார்த்து கொண்டே சாப்பிடுவார்கள். சில பேர் பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். சாப்பாட்டில் பலவிதமான தினுசுகள் உண்டு. அல்லேலூயா. நம்ம எப்படி சாப்பிட்றோம்? உட்கார்ந்து சாப்பிட்றோமா, நடந்துக்கினே சாப்பிட்றோமா, நின்று சாப்பிட்றோமா? கையேந்தி பவன் இப்பொழுது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் எப்படி சாப்பிட்டான்? தேனை நடந்துக்கிட்டே சாப்பிட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்னொரு வசனம், யோனத்தான் 1 சாமுவேல் 14:27 முதல் 29. 1 சாமுவேல் 14:27 முதல் 29. தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன் கூட்டை குத்தி அதை எடுத்து வாயிலே போட்டுக்கொண்டான். அதனால என்ன ஆச்சான்? அவன் கண்கள் தெளிந்தது. ஆமென். தேனை சாப்பிட்டா என்ன ஆச்சு அவன கண்ணு? எப்படி? யுத்தத்துக்கு போனா அங்க எல்லாம் விடாய்த்து இருக்கிறாங்க, யாருமே சாப்பிடல. இந்த சவுல் என்ன பண்ணிட்டான்? எல்லாருக்கும் ஃபாஸ்டிங் போட்டான். எப்போ? யுத்தம் பண்ணும்போது ஃபாஸ்டிங். நான் கேட்குறேன், எங்கன்னா உனக்கு ஏதாவது இருக்கு? யுத்தம் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? நல்ல ஆடு மாடுலாம் அடிச்சு சாப்பிடணும். அதனால தான் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. மீதியான் தேசத்தை ஆண்டவர் சொல்றாரு மோசேக்கு, போய் யுத்தம் பண்ணு, நீ யுத்தம் பண்ணுன்ற. யுத்தம் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஆண் இறைகளும் அங்கே இருக்கக்கூடிய பொன்னையும் வெள்ளையும் கொள்ளை அடித்து கொண்டு வந்தார்கள். அது மிகுதியா இருந்தது. அப்ப யுத்தம் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு போவான். இவன் பாருங்க, யுத்தம் பண்ணும்போது ஃபாஸ்டிங் போடுங்கன்ட்டான். இதனால இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனப்பட்டு அவர்கள் அநேகரை சங்கரிக்கிற காரியத்தை விட்டு விட்டு கொஞ்சம் பேரை சங்கரித்தார்கள். அதான் யோனத்தான் சொல்றான், எல்லாரும் சாப்பிட்டு இருந்தா எதிரிய சீக்கிரமா வீழ்த்தி இருக்கலாம். இன்னைக்கு என் தகப்பன் புத்தியினமாய் செய்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் சங்கரிக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு புத்தியினம். அதான் நான் சொல்ல வரேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவன் தகப்பன் இட்ட அந்த ஆணையை அவன் கேள்விப்படாததுனால தன்னுடைய கோலை நீட்டி அந்த தேனை எடுத்து தன் வாயிலே போட்டு கொண்ட பொழுது அவனுடைய கண்கள் தெளிந்ததுனால அவன் யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றான். ஆமென். இன்றைக்கு அதே தான் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 19 19:8.
நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. என்ன பண்ணும்? கர்த்தருடைய கற்பனைகள் நம்முடைய கண்களை தெளிவிக்கும். சொல்லுங்க, நம்முடைய கண்களை தெளிவிக்கும். ஆண்டவர் வார்த்தையை சொன்னாரு. மத்தேயு சுவிசேஷத்துல வசனம் சொல்லுகிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய், உன் கண் கெட்டு போய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருள் அடைந்திருக்கும். அப்போ இந்த சரீரம் வெளிச்சமா இருப்பதற்கு, இந்த சரீரம் மற்றவங்களுக்கு முன்பாக பிரகாசமாய் காணப்படுவதற்கு, நம்முடைய செய்கைகள் காணப்படுவதற்கு முதல்ல காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கண் தான். இந்த கண் சரியா இருக்குமானால் ஒரு சரீரம் முழுவதும், இல்லைன்னா பாவம் நிறைஞ்சு இருப்ப, கரப்பட்டு இருப்ப, உனக்கு என்னன்னு தெரியாது, தடுமாறுவ. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த தடுமாற்றத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த அக்கிரமத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், அங்கே வேதம் யோனத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்க அந்த தேனை அவன் சாப்பிட்ட பிறகு அவனுடைய கண்கள் தெளிவடைந்தது. இன்றைக்கு வேதமாகிய தேனை நீ சாப்பிடும் பொழுது உன் கண் தெளிவடையும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அதை நான் உட்கொண்டேன், அதை நான் சாப்பிட்டேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு வார்த்தையினால் நிரம்பினார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. The word of God. கர்த்தருடைய வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. ரெண்டு பிரிக்க முடியாது. இந்த வார்த்தையை நீ உட்கொள்வாயானால், தேனை எப்படி சாப்பிட்டு நீ தெளிவடைகிறது போல இந்த வார்த்தையை நீ உட்கொள்ளும் பொழுது நீ தெளிவடைவாய். ஹல்லேலூயா. உனக்கு தடுமாற்றம் இருக்காதுங்க. எதிரியை ஈஸியா வீழ்த்திடலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த குறிப்புக்கு நான் போகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24:27, 24-25 படிங்க. இந்த முறை படிங்கம்மா. எல்லாரும் எடுத்துங்க ப்ளீஸ். டேக் யூர் பைபிள். நீ பிரித்து பார்க்கணும், அப்போ தான் வசனம் தெரியும் உங்களுக்கு. வசனத்தை குறித்து தான் நீங்கள் பிரசங்கம் போயிட்டுருக்கு. படிங்க. ஆகையால் ஆண்டவர் எதுக்கு ஒப்பிடுறாரு? புத்தியுள்ள மனுஷன். யார புத்தியுள்ள மனுஷன் சொல்றாரு? இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். சொல்லுங்க, செய்கிறவன். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவன். அவனை யாருக்கு ஒப்பிடுறார்னா, புத்தியுள்ள ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுகிறார். ஹல்லேலூயா. ஏன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுறாரு? அவன் எங்க கட்டுறான் வீட்டை? கண்மலையில வீட்டை கட்டிட்டு இருக்கிறான். சரியா? கண்மலைன்னு சொன்னா நம்முடைய கிறிஸ்து தான் கண்மலை. வீட்டை அதை நான் பின்னாடி சொல்ல வராங்க. கண்மலையின் மேல தன்னுடைய வீட்டை கட்டுகிறான். அப்போ காற்று அடிக்குது, புயல் அடிக்குது. அந்த கண்மலையில கட்டப்பட்ட வீடு என்ன ஆகுது? விழவில்லை. ஹல்லேலூயா. அப்படி ஒரு புத்தியுள்ள ஒரு மனுஷனுக்கு நான் அவனை ஒப்பிடுவேன். ஆமென். அவன் யாரு? கர்த்தருடைய கற்பனையின்படி செய்கிறவன் புத்தியுள்ள ஒரு மனுஷன். இந்த புத்தியை குறித்து ஒரு 2 காரியத்தை நான் சொல்றேன். புத்தியாய் நடந்த தாவீது, புத்தியீனமாய் நடந்த தாவீது. ஆள் ஒருத்தர் தான், ஆனா நடந்த நடக்கை தான்
வித்தியாசம். ஃபர்ஸ்ட் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் முதல்ல 5வது வசனம் படிக்கலாம். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். ஆமென். இப்போ தாவீது அனுப்பின எல்லா இடத்துலையும் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான். ஓகே, இப்போ 14 படிங்க. தன் செய்கைகள் எல்லாம் நடந்தான், இருந்தார். 15 ஆமென். இப்போ இந்த 3 வசனத்திலையும் என்ன போடப்பட்டிருக்கு? புத்தியாய் நடந்தான். இந்த புத்தி எங்க கிடைச்சது? சவுலுக்கு அந்த புத்தி இல்லைங்க. கூட இருக்கிற யுத்த மனுஷனுக்கு அந்த புத்தி இல்லை. இவன் போன இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புத்தியாய் நடந்து கொண்டதுனால அவனை சவுல் தன்னுடைய படைக்கு தலைவனாக வைத்தான். கர்த்தருக்கு அவனுக்கு ஒரு உயர்வு கிடைச்சது, ஒரு பதவி கிடைச்சது. அவனை கொண்டு போய் ஒரு ஸ்தானத்தில் சவுல் வச்சுட்டார். காரணம் என்னன்னு கேட்டால், அவன் புத்தியாய் நடக்கிறதை கண்டு. அல்லேலூயா. அப்போ இந்த தாவீதுக்கு எப்படி புத்தி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 119 98 100 படிங்க. 98வது வசனம் படிங்க படிங்க படிங்க. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம், என் சத்துருக்களை காட்டி என்னை அதிக ஞானம் உள்ள. ஆமென். இங்க அதிக ஞானமா நடந்ததுனால சவுல் என்ன பண்ணான்? படைக்கு இவனை தன் படைக்கு அவன் தலைவனாய். புரியுதா உங்களுக்கு? எதனால? உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடினாலே முதியோரை பார்க்கிலும் நான் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி தாவீதுக்கு இந்த ஞானம் கிடைச்சது, இந்த புத்தி கிடைச்சது? இதுதான் வேத ஆராய்ச்சி. சரி, இங்க கர்த்தர் ஒரு உயர்வை கர்த்தர் தாவீது கொடுத்து தேவன் புத்தியாய் நடக்க கிருபை. ஆனா ராஜ்ய பாரத்துக்கு வந்த பிறகு ஒரு காரியத்துல தவறினான். அதையும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம். என்ன சொல்றாரு? மகா புத்தீனமா செய்துட்டான். அறிக்கை. அப்படி என்னதான் பண்ணாரு அவரு? என்ன பாவத்தை பண்ணாரு? ஜனங்களை எண்ணினான். ஆண்டவர் சொல்ற, ஜனங்களை நீ என்ன பண்ணாத, நான் உனக்கு பலனா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், நீ மனுஷனுடைய பலத்தை நீ எண்ணாத அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. இவன் என்ன பண்ணான்? அப்ப இது எதை காமிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை மீறுகிற காரியத்தை காண்பிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதே போல இந்த மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொன்ன ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் கண்மணிலே கட்டப்பட்ட வீட்டுக்கு நான் அவனை புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லி சொல்றாரு. எந்த கற்பனைகளை அப்படின்னு சொன்னா 5, 6, 7
இந்த 3 அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல சொன்ன அந்த வார்த்தைகள், ஹல்லேலூயா, அது மாத்திரமல்ல, இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்கள், ஆமென், செய்கிறவர்கள், அவர்களை யாருக்கு நான் ஒப்பிடுவேன்? மலை மேல் உள்ள பட்டணத்துக்கு. ஆமென், ஆண்டவர் ஸ்தோத்திரம். இங்க தாவீது புத்தினமா செய்தான். கர்த்தருடைய வார்த்தைய அந்த 24:3 படி. 24:3. அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவருடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்கப்படுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன? ஒரு எச்சரிப்பு கத்த. யோவாப் யாரு? படைத்தலைவன். இந்த படைத்தலைவனை வச்சு ராஜாவுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. இந்த காரியத்தை நீ ஏன்பா செய்யற? இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 100 மடங்கு கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. கர்த்தர் சொல்ற வார்த்தையை நீ ஏன் மீறுகிறாய்? ஒரு எச்சரிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை மீறும் பொழுது ஒரு எச்சரிப்பு வரும். அதையும் நீ மீறி தாண்டி போகும்போது வரும். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? எச்சரிப்பு. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன வரும்? அல்லேலூயா. இங்க வாட்சர் அட்சர் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ ஆயிரம் போச்சு. நல்லா கவனிங்க. இங்க அழிவு வந்துச்சு. அங்க என்ன வந்தது? ஆசீர்வாதம் வந்து. எப்போ ஆசீர்வாதம்? புத்தியாய் நடந்த போது. இங்க புத்தியீனமாய் நடக்கும் பொழுது அங்கே அழிவு. நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில ஏன் அடி போடுறீங்க? ஏன் இன்னும் ஆசீர்வாதம் வரல? ஏன் ஒரே லெவல்ல இருக்கிறீங்க? குறை குறை குறை, இதே ஒரே குறையதான் சொல்லிட்டு இருப்பாங்க கடைசி வந்து. காரணம் என்ன? நீ கர்த்தர் உங்களோட பேசுற, உங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியம். அதாவது ஆண்டவர் சொன்ன நீ மலை மேல் உள்ள பட்டணம். ஆனா 2வது அதே அதிகாரத்துல சொல்றாரு. கீழே படிங்கம்மா. 7ஆம் அதிகாரம் கீழே படிங்க. படிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை எங்க கட்டுறான்? மணல்ல கட்டுறான். கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு நான் அவனை ஒப்பிடப்படுவான். காற்று அடித்து பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து அடித்து மோதின பொழுது விழுந்தது. விழுந்து பார்த்தீங்களா? The word of God. கர்த்தருடைய அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். நாளெல்லாம் என் தியானம் சொல்றேன். எலித்தேனிலும் மதுரமாய் இருக்குது, அது பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. ஆண்டவரே சொல்றாரு, இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் புத்தியுள்ள ஒரு மனிதன். அவன் ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை பெறுவான், உயர்வின் மேல உயர்வு பெறுவான். அப்போ நம்முடைய வாழ்க்கை எதுல இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய பில்டிங் எதுல கட்டணும் அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய வார்த்தையின் மேல கட்டு. நீங்க டைம் இல்லை, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்லப்பட்டது. 10 to 18 வசனம் சொல்லப்பட்டது. கிறிஸ்துவே அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தின் மேல ஒருவன் கட்டுகிறான், அவன் கட்டினது நிலைத்திருக்குமானால் கூலியை பெறுவான். அக்கினியானதை சோதிக்கும், சோதித்த பிறகு அவன் கட்டினது நிலைத்திருக்குமானால் அவன் கூலியை பெறுவான்.
ஹல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம புத்தியினமாய் செய்யும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாசிகளே, அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை நீ கவனித்து கேள், கவனித்து கேள். அப்பொழுது நீ மலை மேல் கட்டப்பட்ட பட்டணமாய் இருப்பாய். அல்லேலூயா. கடைசியா நான் ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனம். 24:35. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழிந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 பார்ப்பதெல்லாம் அனித்தியம், காணாதவைகள் எவைகளோ. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒன்று கூட நிலைப்பது இல்லை. எல்லாமே தாவீது சொல்றாரு, சாலமோன் சொல்றாரு, மாயை. பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் படிங்க. சங்கீதம் 119:37. 119:37. 119:37. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உம்முடைய வழிகளிலே என்னை உயிர்ப்பியும் ஐயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எல்லாரும் இந்த ஜெபத்தை எடுக்கணும். உம்முடைய வழிகளில் என்னை, சொத்து போச்சுன்னு கவலைப்படாத. பிரைஸ் தி லார்ட். வார்த்தை போச்சேன்னு கவலைப்படு. அல்லேலூயா. புத்தி போச்சேன்னு கவலைப்படு. பணம் போச்சேன்னு கவலைப்படாத. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் நல்லா தெரிஞ்சுக்கணும். மாயை பாராதபடி கண்களை அவைகளுக்கு விலக்கி எனக்கு. அல்லேலூயா. அப்போ காணும்போது மாயை, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே போகும், ஆனா என் வார்த்தைகள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கண்களை இப்பமா நீ கர்த்தர் வேதத்தை குறித்து ஒரு சின்ன தியானத்தை கர்த்தர் கொடுத்தார். இது நான் ஏதோ ஒரு 10% தான் சொல்லிக்கிறேன். ஒரு 10% தான் இருக்கும். இன்னும்